ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், C-225 ரக விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரித்து நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். எனதருமை நாட்டு மக்களே, தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21ஆம் தேதி உலகமெங்கும் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார். நண்பர்களே, இந்த முறை உலகின் 2500க்கும் மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப் பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. மேற்காசியாவில் நிலவும் பிரச்சினையை தொடர்ந்து மக்கள் சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டதாக பிரதமர் தெரிவித்தார். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மக்கள் அதிக அளவில் பேருந்து மற்றும் மெட்ரோவை பயன்படுத்த தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நண்பர்களே, பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நமது கிராமங்கள் மற்றும் நகரங்களை தூய்மையாக பேணி காப்பதன் அவசியம் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு. அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள்.
என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். விநாயகர் சதுர்த்தியின் போது மண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வாங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நண்பர்களே, இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே, நெடுஞ்சாலைகள், விமான நிலைய விரிவாக்கம் என அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இந்த 12 ஆண்டுகள்ல ரயில்வேல அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை நாம் பார்த்துட்டு இருக்கோம். அது ரயில்வே ஆகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையம். நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையம் தான் அதிகமான 3 கிலோமீட்டர் ரன்வே கொண்ட விமான நிலையமாக நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் அவர்கள் திறந்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தூத்துக்குடியில கப்பல் கட்டும் ஸ்தலம் இங்க வர இருக்கிறது. கிட்டத்தட்ட 77 ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டில் அமிர்த் பாரத் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையங்கள்ல அந்த ரயில் நிலையங்கள்லாம் எடுத்து அதை மேம்படுத்துகின்ற திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கோம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் மட்டுமே கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவுல வேலை நடக்குது. ராமேஸ்வரம் ஏற்கனவே பண்ணியாச்சு, கன்னியாகுமரி பண்ணியாச்சு. இது கிட்டத்தட்ட நம்மளுடைய திருச்செந்தூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் செலவுல வேலை நடந்து கொண்டிருக்கிறது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 43,000க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் திரு விஜய் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமினை தொடங்கி வைத்தார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி ஆல்பனீஸ் தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீதான அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறிய அந்நாட்டு அரசு, தற்போதைய அபராதமான $34.1 மில்லியன் இருந்து $68.3 பில்லியன் அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ கேசில் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 16 வயதுக்குட்பட்ட 85% குழந்தைகள் தடையை மீறி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதாக கண்டறிந்தது. இதனையடுத்து இந்த வாரம் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் புதிய சட்டம் கொண்டுவர ஆஸ்திரேலிய அரசு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 22-20, 15-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுடை ஓகிமோட்டோவை வென்றார். நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது.
அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.